மதமாற்றம் தடை சட்டம் தொடர்பான கலவர வழக்கில் விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் திருமாவளவனுக்கு மயிலாடுதுறை அமர்வு நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்து அதிர்ச்சி கொடுத்துள்ளது. விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் திருமாவளவன் தலைமையில் கடந்த 2003ஆம் ஆண்டு மதமாற்ற தடை சட்டத்தை கண்டித்து மயிலாடுதுறையில் பேரணி நடத்தப்பட்டது. இந்த பேரணியில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு மயிலாடுதுறை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வருகிறது. இது தொடர்பான வழக்கில் ஆஜராகும்படி திருமாவளவனுக்கு பலமுறை சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகாமல் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் இன்று இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி ஆர். விஜயகுமாரி திருமாவளவனுக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து அதிரடியாக உத்தரவிட்டார். திருமாவளவன் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்தது மற்றும் வழக்கறிஞர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் அவரது தரப்பு வழக்கறிஞர்கள் மனு தாக்கல் செய்யாமல் இருந்தது உள்ளிட்ட காரணங்களால் இந்த பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கு அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டதை தொடர்ந்து திருமாவளவனுக்கு சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளது. பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டும் ஆஜராகவில்லை என்றால் விரைவில் போலீசார் அவரை கைது செய்யக்கூடும் என்பதால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கவலையடைந்துள்ளனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.